ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरनष्टप्रायशबद्रश् नित्यं भागवत सेव्य भगवती उत्तमश्लोके भक्तिर्वदिनं शुभं करोति वाचालं भङ्गुं लङ्घायते हिरण्यकृपातमहं वन्दे श्रीगुरुदीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्य ईश्वरम् ओम ज्ञानतिमिरान्धस्य ज्ञानाग्नशलाकया चक्षुन्मीलितं तस्मै श्रीगुरुवे नमः। नमो ओं विष्णुपदाय कृष्णप्रस्थाय बदल श्रीमती जयपताक स्वामी नमः नमो आचार्य पदाय नित्याय कृपप्रदाय गौरवातामताय नगर ग्रामधारी नमो ओं विष्णुपदाय कृष्णप्रस्थाय बदल श्रीमती भक्ति वेदांत स्वामी नामने नमस्ते सरस्वती देवी गौरवाणी प्रचारिणी निर्विशेष शून्यवती भाषाते देशधारिणी जय श्री कृष्ण चैतन्य प्रभो नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौर भक्तवृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீமத் பாகவதம் பார்க்க போறோம். 5வது ஸ்கந்தம் 11வது அத்தியாயம் ரகுகுண மன்னனுக்கும் மானுட பரதனுக்கும் உபதேசங்கள் அதை பற்றி தான் பார்க்க போறோம். ஸோ நம்ம இந்த அத்தியாயத்துல மொத்தம் நமக்கு 17 ஸ்லோகங்கள் இருக்கு. ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம். மானுட பரதர் அவர் ஜடபரதராக இருந்தார். அவர் பிறந்ததுக்கு அப்புறம் யார்கிட்டையும் பேசாம இருந்தார். இப்ப இந்த ரகுகுண ராஜா கொஞ்சம் அகங்காரத்தோட பேசினதுனால ஆக்சுவலா அவர் ஒரு குருவை தேடி போயின்னு இருக்கார். ஸோ அந்த சந்தர்ப்பத்துல பல்லக்கு தூக்குறதுக்கு ஆள் இல்லை அப்படின்ற அந்த நேரத்துல யார தூக்க சொல்றாங்க? ஒரு சைடு ஆள் கம்மியா இருக்கு. 3 பக்கம் தூக்குறதுக்கு இருக்காங்க. ஸோ ஒரு சைடு ஆள் கம்மியா இருக்கு. ஸோ அந்த நேரத்துல அந்த சைடா யார் வந்துட்டு இருந்த ஜடபரதர் வந்துட்டு இருக்காரு. அவர் எப்பவுமே பக்தியில இருக்கக்கூடியவர். அவரை கூட்டிட்டு அவங்க தூக்க சொல்லியாச்சு. ஸோ அதனால கீழே போற எறும்புகள் சின்ன சின்ன பூச்சிகள் அதெல்லாம் மெரிக்க கூடாது அப்படின்ட்டு அவர் கொஞ்சம் தாண்டி தாண்டி போனதுனால என்ன ஆயிடுச்சு, உள்ள இருந்த ராஜாவுக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. ஸோ அதனால அவர் ரொம்ப கோபத்தோட திட்டுறார். அதனால இப்ப அவர் உபதேசம் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா ராஜா சொல்லிட்டு இருந்தார், நான் எந்த ஒரு அதாவது திரிசூலத்துக்கு, அதாவது சிவனுடைய திரிசூலத்துக்கு பயப்பட மாட்டேன், தேவர்களுடைய ஆயுதங்களுக்கு பயப்பட மாட்டேன், இந்திரனோட வஜ்ராயத்துக்கு பயப்பட ஏன் யமனுடைய எதுக்கு நான் பயப்பட மாட்டேன். ஆனா இப்படி ஒரு வைஷ்ணவர்களை அபராதம் பண்ண அதனால வரக்கூடிய பாவம் ரொம்ப பெருசு. அதனால எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. தயவு செஞ்சு நீங்க யாருன்னு சொல்லுங்க அப்படின்ட்டு அவர் கேட்டுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பரதர் ஜடபரதர் சொல்லிட்டு இருக்காரு, ஆக்சுவலா நீங்க ஒரு பெரிய ராஜாவா இருக்கலாம். ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா உங்களுக்கு அனுபவம் கிடையாது. எதுல? ஆன்மீகத்துல. ஸோ நமக்கு பௌதிகமான விஷயங்கள் நிறைய தெரிஞ்சிருக்கலாம். ஆனா ஆன்மீகமான விஷயங்கள் எல்லாம் தெரியுமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. இதுல படிச்சவங்க படிக்காதவங்க அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. முக்கியமா குரு கிருஷ்ணருடைய கருணை இருக்கணும். குருவுடைய அந்த கருணை இருந்தா போதும். எவ்வளவு சின்ன குழந்தையாக இருந்தாலும் அவங்களுக்கு பக்தி வந்துடும். ஏன்னா பிரகலாதர் அவர் குழந்தையில இருந்த பக்தர் தான். அவர் ஸ்கூலுக்கு போய் தான் பகவானை பத்தி தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அவர் பக்தி பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னு எதுவும் கிடையாது. அவர் குழந்தையில இருந்தே பக்தி பண்ணிட்டு இருந்தார். அதுபோல பகவானுடைய கருணை, குருவுடைய கருணை, இது 2 இருந்தா போதும் நம்ம ஆன்மீகத்துல முன்னேறிடலாம். அததான் இங்க சொல்லிட்டு இருக்கேன். நீங்க பௌதிகமான விஷயங்கள் உங்களுக்கு தெரியும், ஆனா ஆன்மீகமான விஷயங்கள் உங்களுக்கு தெரியாது. ஏன்னா நீங்க ஆன்மீகத்தில் எந்த ஒரு அனுபவமும் இல்லாதவர்கள். முக்கியமாக நீங்க எஜமானன், மற்றவர்கள் சேவகர்கள் அப்படின்னுட்டு நீங்க ராஜா, மற்றவங்க உங்களுக்காக சேவை செய்யக்கூடியவர்கள் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆக்சுவலா எல்லாமே எப்படி உங்களுடைய பௌதிக கண்ணோட்டத்தோட பார்த்துட்டு இருக்கீங்க. அதுதான் இங்க பிரச்சனை. ஸோ அப்படி ஒரு கண்ணோட்டம் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா உங்களால முழுமையான மெய்ப்பொருளை கண்டறிய முடியாது. அப்படி உண்மையான மெய்ப்பொருளை உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பௌதிகமான பார்வையை விடணும். இந்த பௌதிகமான விஷயங்கள் இதெல்லாம் விடணும். அப்பதான் உங்களால ஆன்மீகமான விஷயங்களுக்கு போக முடியும். ஏன்னா நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க தெரியுங்களா? நான் தலைவன், இவன் தொண்டன், நான் அரசன், இவன் குடிமகன்
அப்படின்ற அந்த பாகுபாடு உங்ககிட்ட இருக்கு. தயவு செஞ்சு முதல்ல அத நிறுத்துங்க. அத நிறுத்தினா தான் உங்களால எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி, ஆன்மீக வளர்ச்சி அடைய முடியும். நீங்கன்னு கிடையாது. யாரா இருந்தாலும் ஆன்மீக முன்னேற்றம் எப்ப கிடைக்கும் அப்படின்னா, எப்ப ஒருத்தன் இந்த 2கள் சுகம், துக்கம், லாபம், நஷ்டம் இதிலிருந்து வெளிய வராங்களோ, அப்பதான் அவங்களால முடியும். ஆக்சுவலா நம்ம எல்லாரும் தூங்கும்போது கனவு காண்றோம். இல்லையா? ஆனா முழிச்சதுக்கு அப்புறம் தெரியும். அது கனவு, சும்மா பொய்யானது அப்படின்னுட்டு. தெரியுமா? தெரியாதா? கண்டிப்பா தெரியும். இல்லையா? அதே போல தான் நாம வந்து இந்த பிறவில நாம செஞ்ச கர்மங்களுக்கு தகுந்தால் போல், அதாவது நம்மளுடைய செயல்களுக்கு தகுந்தால் போல் நமக்கு வந்து சொர்க்கமோ, நரகமோ கிடைக்கும். அந்த சொர்க்கமோ, நரகமோ கடைசி வரையும் தொடர்ந்து இருக்குமா? அப்படின்னா கிடையாது. ஏன்னா, அதுவும் ஒரு சர்டன் டைம் மட்டும் தான். நீங்க நெறைய புண்ணியம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, சொர்க்கத்தில இத்தனை காலங்கள் வாழலாம். அதே குறைந்த புண்ணியம் பண்ணியிருந்தா, அதற்கு தகுந்த இடம். இல்ல, நீங்க வந்து ஆ நெறைய பாவம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, அதற்கு தகுந்த தண்டனைகள். ஓகேங்களா? இப்படி வந்து நடந்துன்னு இருக்கும். ஆனா, இதெல்லாம் நிலையா சொர்க்கத்துல இருக்க முடியுமா? இல்ல நிலையா நரகத்துல இருக்க முடியுமா? அதுவும் கிடையாது. எப்படி நம்ம தூங்கி எழுந்துரும்போது, அந்த தூக்கத்தில் வந்த நம்ம கனவுகள் மறைஞ்சிடுமோ, அதுபோல நம்ம சொர்க்கத்திலிருந்து வந்தாலும் சரி, நரகத்திலிருந்து வந்தாலும் சரி, அங்க அனுபவிச்சதெல்லாம் நமக்கு மறந்து போயிடும். ஏன்னா, திரும்ப இங்க நம்ம புதுசா தான் இந்த உலகத்துல பிறந்தாகணும். ஏன்னா, எல்லாத்தையும் பகவான் என்ன பண்ணிடுறாரு? அழிச்சுட்டு தான் திரும்ப அனுப்பி வைக்கிறாரு. இங்க வந்ததுக்கப்புறம் நாம உறுதியான மனசோட, திரும்ப இந்த உலகத்துல நம்ம பிறந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம்? திரும்ப நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸ் அனைத்து செயல்களும் செஞ்சுட்டு இருக்கோம். முக்கியமா இந்த பௌதீக உலகத்துல மாட்டின்டால என்ன பிரச்சனை அப்படின்னா, இங்க வந்து அந்த 3 குணங்கள்ல மாட்டிக்கிறோம். சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம் அப்படின்னுட்டு. அந்த 3 குணங்கள்ல நம்ம மாட்டிக்கிறோம். ஸோ இதிலிருந்து நம்ம வெளிய வந்தா தான் நம்மளோட ஆன்மீக முன்னேற்றம் அடையும். ஆனா, இதுல மாட்டிக்கிறதுக்கான வலை எது அப்படின்னா, நம்மளுடைய மனசு தான். ஓகேங்களா? எப்படி இப்ப ஒரு யானைய பிடிக்கணும், ஒரு பெரிய குழி நோண்டி வச்சுருவாங்க. ஒரு யானை வந்து சும்மா அப்படி உரசிட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த ஆண் யானை என்ன பண்ணும், அது பின்னாடி ஓடும். ஆக்சுவலா அந்த பெண் யானைக்கு தெரியும், இங்க ஒரு பெரிய பள்ளம் வச்சுட்டு, அங்க வந்து மேல சும்மா 2, 2 கொம்பு வச்சு மேல இலைத்தழைகள் போட்டு மூடி வச்சிருக்காங்கன்னு பெண் யானைக்கு தெரியும். அத வந்து நல்லா ட்ரெய்னிங் பண்ணியிருப்பாங்க. அந்த பெண் யானை என்ன பண்ணும், அப்படி சுத்திண்டு வந்து இந்த பக்கம் நிக்கும். ஆனா அந்த ஆண் யானை கொஞ்சம் முட்டாள் தான் அது. ஓடி வந்து என்ன பண்ணும், அந்த பள்ளத்த தொபக்கடின்னு விழுந்துரும். விழுந்ததுக்கப்புறம் என்ன ஆகும், அதனுடைய தந்தத்த வெட்டி எடுக்கணும் இல்லையா? அதனால அந்த ஆண் யானைய கொன்னு அந்த தந்தத்த வெட்டி எடுத்துட்டு போயிடுவா. அதுபோல இப்ப புரியுதுங்களா? நம்ம எத கட்டுப்படுத்தணும் அப்டின்னுட்டு. இப்படி அனைத்தையும் கட்டுப்படுத்தணும். நம்முடைய இந்திரியங்கள, மனச கட்டுப்படுத்தலன்னு வச்சுக்கோங்க. நாம பண்ணக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் புண்ணியத்தையோ, பாவத்தையோ நாம வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம்? திரும்ப திரும்ப பெற்று, அதனால இன்பமும், துன்பமும் அனுபவிச்சுட்டு இருக்கோம். நம்ம இந்த உலக சிக்கல்ல மாட்டக்கூடாதுங்க. எனக்கு முக்தி வேணும் அப்படின்னு யாரு நினைக்கிறீங்களோ, ஃபர்ஸ்ட் அவங்க நம்முடைய இந்திரியங்கள், நம்மளுடைய மனசு அனைத்தையும் கட்டுப்படுத்த வேண்டும். அத கட்டுப்படுத்தினாலே போதும். ஓகேங்களா? முதல்ல மனச கட்டுப்படுத்தணுன்ற அந்த மனசு தாங்க சொல்ற பேச்சே கேட்க மாட்டேங்குது. அப்படின்றோம். இல்லையா? ஆக்சுவலா அந்த மனசுக்கு வந்து எத்தனை குணங்கள் இருக்கு அப்படின்னா, 9 குணங்கள் இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். அந்த 9 குணங்கள் ஆமாமாங்க. இந்த 9ல இது எனக்கு இருக்கு. ஆமாமா இது எனக்கு இருக்கு. அப்படின்னு கண்டிப்பா நம்ம எல்லாரும் சொல்லிடுவோம். அந்த 9 என்ன அப்படின்னு நமக்கு சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு வாசனாத்மா. ஆக்சுவலா நம்ம மனசுக்கு பல்வேறு வகையான ஆசைகள் வந்துட்டே இருக்கும். அதாவது கடல்ல வந்து அலை ஓஞ்சிடுமா? கிடையாது. அலை வந்துட்டே இருக்கும் இல்லையா? அதுபோல நம்மளுடைய மனசுல என்ன பண்ணுமா? எப்ப பார்த்தாலும் இது இல்லன்னா அது அப்படின்ட்டு ஒரு மாரி ரிலே ரேஸ் போல அலை வந்துட்டே இருக்கும். ஓகே.
ஃபர்ஸ்ட் ஒன்று. ஸோ நெக்ஸ்ட் வந்து விஷயோ பரத். ஸோ அந்த விஷயோ பரத்தோ என்ன அப்படின்னா பௌதீக இன்பத்துல நம்மளால கட்டுப்படுத்தவே முடியாது. எதை பார்க்கறோமோ எதை உணர்றோமோ அதன் மேல நமக்கு ஆசை வந்துடும், பற்றுதல் வந்துடும். ஐயோ இது எனக்கு கிடைச்சா நல்லா இருக்குமே, ஓ இதை சாப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னுட்டு அந்த பௌதீக சுகபோகங்கள் அந்த இன்பத்துல புல நுகர்ச்சியில பற்றுதல் வந்துடுது. அது ரெண்டாவது பிரச்சனை. அடுத்தது மூணாவது குணப்பிரவாக. ஸோ என்ன அப்படின்னா நம்ம வந்து இந்த சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம் இந்த 3 குணங்கள்ல மாட்டிக்கிறோம். ஓகே, மூன்றாவது. நான்காவது என்ன அப்படின்னா விக்ருத. ஆக்சுவலா நமக்கு வந்து காமம், கோபம் இது ரெண்டுலயும் மாட்டிக்கிறோம். எனக்கு காமமே இல்லைன்னு சொல்ல முடியுமோ? கிடையாது. அப்புறம் கோபமே வராதுங்க அப்படின்னு சொல்ல முடியுமோ? கிடையாது. ஏன்னா இது ரெண்டுத்திலும் நம்ம வந்து மாட்டிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது நான்காவது என்ன? ஷோடசாத்மா. ஸோ ஷோடசாத்மா அப்படின்னா அந்த 16க்கும் இப்ப ஒரு 15 விஷயங்கள் இருக்குங்க. இந்த 15 பேருக்கு நான் தான் தலைவன் அப்படின்னு அது வந்து 16ஆவதா அந்த மனசு வந்து உட்காந்துடுதான். அப்படியா? அது என்ன அந்த 15 ஐட்டம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஏன்னா இந்த உடம்பே வந்து பஞ்சபூதத்தால் ஆனது இல்லையா? ஸோ பஞ்சபூதம்னா என்ன? நிலம், நீர், காற்று, அப்புறம் வந்து மண், ஆகாசம், நெருப்பு. ஸோ இதெல்லாம் பஞ்சபூதங்கள். ஓகேங்களா? அடுத்தது 5 ஞானேந்திரியங்கள். அந்த 5 ஞானேந்திரியங்கள் என்ன அப்படின்னா கண், காது, மூக்கு, அப்புறம் வந்து நம்மளுடைய தோல், சருமம், அப்புறம் வந்து நாக்கு. ஓகேங்களா? அடுத்தது வந்து 5 கர்மேந்திரியங்கள் என்னென்ன அப்படின்னா கை, கால், பேச்சு, அடுத்தது வந்து பாயுபஸ்தம், மலஜலம் கழிக்கிறது. ஸோ இந்த 15க்கும் இந்த 15 இப்போ நான் சொன்னேன் இந்த 15க்கும் ஹெட் யாரு அப்படின்னா தலைவர் யார் அப்படின்னா மனசு தான். ஸோ இந்த மனசை சொல்றது தான் இந்த 15 பேரும் கேட்பாங்க. இப்போ புரியுதுங்களா? நம்ம ஏன் கஷ்டத்தை மாட்டிக்கிறோம் அப்படின்னா நம்ம மனசால தான். அந்த மனசை மட்டும் நம்ம கட்டுப்படுத்திட்டோம்னு வச்சுக்கோங்க, மற்ற 15 பேரும் பிரச்சனையே இல்லை, அவங்க அமைதியா தான் இருப்பாங்க. ஸோ இந்த 15க்கும் தலைவரா உட்காந்துட்டு நம்மள படாத பாடுபடுத்தின்னு இருக்கு. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா 6வது பிப்ரத்ருதம் நாமப்பி ரூபபேதம். அப்படின்னா என்ன அப்படின்னா ஓ இவங்க உயர்ந்தவங்க, இவங்க தாழ்ந்தவங்க, நம்ம மற்றவங்களுடைய வடிவம், மற்றவங்களுடைய உருவம், ஸோ இப்படி எல்லாத்தையும் என்ன பண்ணுதான் அப்படியே பார்த்து பேதம் பார்க்கறது. பல்வேறு வடிவத்துல இருக்கிற அனைத்தையுமே டிஃப்ரென்ஸ் பார்த்துட்டே இருக்கு. அடுத்தது மாயா ரஜிதான் ராத்மா. என்ன அப்படின்னா மாயையால கவரப்பட்டிருக்கு, மூடப்பட்டிருக்கு. இப்ப நான் ஆல்ரெடி இந்த எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். ஒரு அழகான பளபளன்னு இருக்கிற வைரத்தை ஒரு களிமண் சேறு அப்படி முக்கி எடுங்க, வைரம் தெரியும், மேல இருக்க களிமண் அந்த சேறு தானே தெரியும். அது போல இது பௌதீக அந்த மாயையில மூடப்பட்டிருக்கு, மாயையில வசப்பட்டு இருக்கு. வேற என்ன பண்றது? அடுத்தது சம்ரித்த. ஸோ இந்த பௌதிகமான வாழ்க்கை சக்கரத்துல நெக்ஸ்ட் வாட் நெக்ஸ்ட் வாட் நெக்ஸ்ட் எதிர்பார்த்துட்டே இருக்கு. அடுத்து நமக்கு இது வேணும், அடுத்து அது வேணும். அதாவது அதனுடைய எதிர்பார்ப்பு வந்து ஸ்டாப் ஆகுறதே இல்லை, கண்டினியூவா வந்துட்டே இருக்கு. ஓகேங்களா? அடுத்தது துக்கம் சுகம் யதிக்தம். ஆக்சுவலா இந்த பௌதிக உலகத்துல நமக்கு வரக்கூடிய அனைத்து சுக துக்கத்திற்கும் மூல காரணம் யார் அப்படின்னா இந்த மனசு தான். இப்ப உங்களுக்கே புரிஞ்சிடும். ஸோ நாம இந்த உலகத்துல அனைத்து கஷ்டங்கள், அனைத்து துக்கங்கள் அனைத்திற்கும் காரணம் யாரு அப்படின்னா நம்முடைய மனசு தான். ஏன்னா இந்த
நம்ம வந்து எந்த உருவம் எடுத்தாலும் சரி, நம்ம தேவர்களா இருந்தாலும் சரி, மனிதர்களா இருந்தாலும் சரி, விலங்கா இருந்தாலும், பறவையா இருந்தாலும், இல்ல எத்தனையோ ஜீவராசிகள் இருக்கு. எத்தனை ஜீவராசி உடம்ப எடுத்தாலும், மனசு சும்மா இருக்கிறதில்ல. நெக்ஸ்ட் இத பண்ணு, நெக்ஸ்ட் அத பண்ணு, இத எதிர்பார்க்கிறது, அத எதிர்பார்க்கிறது, அங்க போகணும், இங்க இப்படி தாவிண்டே இருக்கும். ஸோ நான் ஸ்டாப்பா பண்ணிட்டே இருக்குது. நம்ம தூங்குறோம். ஆனாலும் மனசு என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அதே ஏதோ யோசிச்சுண்டு, அதுதான் நமக்கு கனவுகளாக வருது. ஸோ இப்படி இந்த மனசு பண்ணக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் நமக்கு பாவம், புண்ணியம் வந்துடுது. ஸோ அதனால தான் நாம இந்த 84,00,000 ஜீவராசிகளுக்குள்ளேயே சுத்தின்னு இருக்கோம். இந்த 84,00,000 ஜீவராசிகள்ல அனைத்து ஜீவராசிகளும் சுத்தியாச்சு நம்ம. நம்ம சுத்தாத எதுவும் கிடையாது. எல்லா இடத்துலயும் போயிட்டு தான் வந்திருக்கோம். 1, 2 இல்ல. 9,00,000 நீர்வாழ் ஜீவராசிகள், 20,00,000 தாவரங்கள், 11,00,000 புழுக்கள், ஊர்வன, 10,00,000 பறவைகள், 30,00,000 மிருக உடல்கள், கடைசியா 4,00,000 மனிதர்கள்ல வந்திருக்கும். இப்ப பரமபதம் பார்த்திருக்கீங்க இல்லையா? அதாவது அந்த ஸ்னேக் அண்ட் லேடர்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ நீங்க அப்படியே மேல போயாச்சு. மேல மனிதர்கள் இருக்கும். திரும்ப இங்க ஏதாவது நம்ம பாவம் பண்ணோம்னு வச்சுக்கோங்க. அதாவது அந்த பரமபதத்துல ஒரு பெரிய பாம்பு இருக்கும். அந்த 100 நம்பர்ல. அந்த பாம்பு கட்டுக்குன்னு கடிச்சிரும். நேரா திரும்ப டொய்யின்னு கீழ வந்து விழுந்துரும். ஓகேங்களா? ஸோ அப்படி நம்ம இப்ப பாவம் பண்ணோம்னு வச்சுக்கோங்க. கீழ விழ வேண்டியது தான். திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து, திரும்பவும் முதல்ல இருந்தா அப்படின்னா அப்படியே தான். திரும்ப முதல்ல இருந்தே திரும்ப ஏறி போணும். திரும்ப அங்க ஏதாவது பாவம் பண்ணா, திரும்ப நரகத்துக்கு போய் திரும்ப கீழ டொய்ங். ஸோ இப்படி நம்ம பாவமோ, புண்ணியமோ செய்தால், திரும்ப திரும்ப இந்த லோகத்துல நாம சுத்திண்டே இருக்க வேண்டியது தான். ஸோ அதனால நம்மளுடைய மனச எவ்வளவு கட்டுப்படுத்தணுமோ அப்படி கட்டுப்படுத்தணும். ஏன்னா, நம்ம மனசுக்குள்ள அவ்வளவு ஆசைகள், அவ்வளவு எதிர்பார்ப்புகள். அ ஏன்னா இந்த பௌதீக சுகபோகங்கள்ல இன்பத்த அனுபவிக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குது. யாராவது எனக்கு துன்பம் வேணும்னு கேட்டிருப்பீங்களா? கண்டிப்பா கிடையாது. எல்லாம் நாங்க சந்தோஷமா இருக்கணுங்க. அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோம். ஆனா எப்பவுமே சுகமேவா வருது? கண்டிப்பா கிடையாது. ஸோ இது அனைத்திற்கும் காரணம் யார் அப்படின்னா நம்மளுடைய மனசு தான். ஸோ அந்த மனச ஆக்சுவலி இதெல்லாம் யார் சொல்லிட்டு இருக்கிறது? ஜடபரதர் சொல்லிட்டு இருக்காரு. ராஜா ரகுகுணனுக்கு. அப்பா உன்னுடைய மனசு தான் பிரச்சனை. ஸோ உன் மனசால தான் இந்த கர்மாலாம் வருது. அதால நீ சொர்க்கமோ, நரகமோ இப்படியே சுத்திண்டே இருக்க வேண்டியது தான். ஸோ முதல்ல அத கட்டுப்படுத்து. இல்லன்னு வச்சுக்கோங்க, இந்த சம்சார பந்தத்துல இப்பயாவது நீ மனிதனா இருக்க. ஸோ இப்ப மனிதனா இருக்கும்போதே நீ என்ன பண்ற? நான் முதலாளி, அவன் தொழிலாளின்னு எல்லாம் எதிர்பார்க்கிற. இன்னும் தேவர்களாக பிறந்துட்டேன்னு வச்சுக்கோங்க. நான் தேவன், இவனெல்லாம் நீச்சமான மனிதன் அப்படின்னுட்டு அங்கேயும் நீ பாப்ப. இவன் பருத்தவன், இவன் மெலிந்தவன், இவன் அழகானவன், இவன் ஒல்லியானவன். ஸோ இவன் இப்படி எல்லாத்துலயும் என்ன டிஃபரன்ஸ் பார்த்துட்டே இருக்க. ஸோ இப்படி நீ எல்லா டிஃபரன்ஸையும் விட்டுடணும். அப்படி நீ ஸ்டாப் பண்ணா மட்டும்தான் உன்னால் விடுதலை அடைய முடியும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, இப்படியே அடிமைத்தனம். உன்னை இந்த பௌதிக உலகத்திலேயே நீ திரும்ப திரும்ப விழுந்துண்டு அடிமையா இருந்து உன்னை கஷ்டப்படுத்திட்டே தான் இருக்கும். ஆனா இது எல்லாத்துக்கும் மூலம் எது அப்படின்னா உன்னுடைய மனசுதான். ஏன்னா அதை கட்டுப்படுத்தின பிரச்சனையே இல்லை. சுவாமி இப்ப நான் என்னதான் பண்றது? ஆக்சுவலா உதாரணம் என்ன அப்படின்னா அம்பரீஷர் தான். உன்னதமான உதாரணம் யார் அப்படின்னா அம்பரீஷர் தான். அம்பரீஷரை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பெரிய சக்கரவர்த்தி. அவர் வந்து காலையில அப்படின்னு ஒரு இரும்புனால இல்ல அப்படின்னாலே போதும். ஒரு 100 வேலைக்காரங்க வந்து நிப்பாங்க. சக்கரவர்த்தி நார்மல் ராஜா கூட இல்ல, சக்கரவர்த்திங்க. அப்படியாப்பட்ட சக்கரவர்த்தி யாரையும் எதிர்பார்க்கவே மாட்டார். அவரே காலையில எழுந்திருச்சு நடந்தே கோவிலுக்கு போவார். காலையில 4:30க்கெல்லாம் மங்களாரத்தி பண்றது. ஸோ அதுக்கப்புறம் அந்த கோவில அவரே சுத்தப்படுத்துவார். அதுக்கப்புறம் பகவானுக்கு அவரே பூமாலை தொடுப்பார். ஸோ பகவானுக்காக அவரே நெய்வேத்தியம் சமைக்கிறது. சமைச்சு பகவானுக்கு நெய்வேத்தியமா சமர்ப்பிப்பார். ஸோ அதுக்கப்புறம் என்ன அங்க நடக்கிற சத்சங்கம், ரிஷிகள், முனிவர்கள், பெரியவங்க, வைஷ்ணவர்கள் என்ன சொல்லிட்டு இருக்காங்களோ, பாகவதம் என்ன சொல்லிட்டு இருக்காங்களோ அதை வந்து கேட்டுட்டு உட்காந்துட்டு இருப்பார். நார்மல் சாமானிய மனிதர்கள் எங்க உட்காந்துருக்கோம் அங்கதான் உட்கார்ப்பார். அவருக்குன்னு தனியா சிம்மாசனமோ பெரிய எதுவும் கிடையாது. நார்மலா மனிதர்கள் எங்க உட்காந்துட்டு இருக்கோம் அப்படி எல்லாரோட சேர்ந்து உட்காந்துட்டு கேட்பார்.
அதுக்கப்புறம் பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட உணவுகளை சாப்பிடுவார். அதுக்கப்புறம் 9-10 மணிக்கா திரும்ப அரண்மனைக்கு வருவார். தன்னுடைய ராஜசபைக்கு வருவார். அந்த இடத்துல அப்ப நாட்டு மக்களுக்கு என்ன பிரச்சனை ஏதுன்னு பார்த்து நியாய பிரகாரம் தர்ம பிரகாரம் அவர் வந்து எல்லாத்தையும் மக்களை அனைவரையும் தன்னுடைய குழந்தைகளை போல பார்த்துப்பார். நாட்டு மக்கள் மேல அதிகமா டாக்ஸ் போட்டு அந்த பணத்தை சுரண்டி தான் பணக்கார ஆகணும் அப்படின்ற எண்ணம் எல்லாம் அவருக்கு கிடையவே கிடையாது. சோ அப்படியாப்பட்டவர் யாரு அப்படின்னா அம்பரீஷர். சோ அவருடைய கைகள் என்ன பண்றது எப்பவுமே பகவானுக்கு சேவை செஞ்சுட்டு, அவருடைய காதுகள் எப்பவுமே பகவானை பத்தியே கேட்டுன்றது, அவருடைய வாய் எப்பவுமே பகவானை பத்தி பேசிட்டு இருந்தது. அதே போல பகவானுடைய மகாபிரசாதம் தான் சாப்பிட்டு இருந்தது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சோ இப்படி அவருடைய அனைத்து புலன்களும் என்ன ஆயிடுச்சு, பியூரிஃபை ஆயிடுச்சு, சுத்தமாயிடுச்சு. சோ இப்ப வந்து நாம வந்து மனிதனோ தேவனோ பூனையோ நாயோ இந்துவோ முஸ்லிமோ கிறிஸ்டின் எதுவும் வேண்டாம். சோ அனைத்திற்கு மேல் நாம என்ன பண்ணணும், பக்தி மட்டும்தான். நாம தர்ம பிரகாரம் நடக்கணும், பக்தியோட இருக்கணும். சோ மனசை அடக்கணும். மனசை அடக்குனால இந்திரியங்கள் எல்லாம் அடங்கிடும். ஸோ ஃபர்ஸ்ட் மனசை அடக்கணும். இதுதான் இங்க இருக்கிறது. ஆக்சுவலா ஒரு முறை என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அம்பரீஷர் எல்லாரும் ஆஹா ஓஹோன்னு பேசிட்டு இருக்கா. உடனே துர்வாசருக்கு கோவம் வந்துடுச்சு. நான் எவ்வளவு பெரிய ரிஷி, இவங்கன்னு எல்லாரும் ஒரு சக்கரவர்த்தி ராஜாவை போய் பெரிய பெரிய விஷயமா பேசிட்டு இருக்காளே, அப்படி என்ன அவர்கிட்ட இருக்கு, நம்ம போய் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணியாச்சு, ஒரு முறை வராரு. ஆக்சுவலா ஏகாதேசி அன்னைக்கு நிர்ஜலா இருப்போம். ஸோ வைஷ்ணவர்கள் என்ன பண்ணுவாங்க, நிர்ஜலாக இருப்பாங்க. ஸோ மறுநாள் துவாதசி, அதாவது அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ள நாங்க வந்து பிரேக் பண்ணணும். ஸோ இப்போ பிரேக் பண்ற டைம் அந்த நேரம் துர்வாசர் வந்தாச்சு. இப்போ நம்ம வீட்டுக்கு யாராவது விருந்தாளிங்க வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் நம்ம அவங்களுக்கு தான் உணவு பரிமாறணும். அதனால இவர் வந்து வாங்க வாங்க, ஏன்னா இப்போ வந்து பிரேக்கிங் டைம் ஆக போகுது, வாங்க நம்ம வந்து சாப்பிடலாம் அப்படிங்கிற. இல்லை இல்லை நான் வந்து குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற. சரி ஓகேங்க சீக்கிரம் வந்துடுங்க. சீக்கிரம் வந்துடுறேன், எனக்கு தெரியும் இல்லையா டைமு. சரின்னு அவர் வந்து குளிக்கிறதுக்கு போறாரு. ஆக்சுவலி அவர் குளிக்க போல அங்க என்ன பண்ணிட்டு இருக்காரு, அவரு மறைஞ்சு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு, என்னதான் பண்றான் பார்க்கலாம் அப்படின்னுட்டு. ஸோ ராஜா பாக்குறாரு டைம் ஆயிடுச்சு, இன்னும் 10 நிமிஷம் இருக்கு, 5 நிமிஷம் இருக்கு, அப்படியே டைம் பார்த்துட்டே வராங்க. இன்னும் 2 நிமிஷம் இருக்கு, இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்கு. உடனே பக்கத்துல இருக்கக்கூடிய வைஷ்ணவர்கள் ரிஷிகள் எல்லாம் கேட்கிறாரு, நான் என்ன பண்ணட்டும், ஏன்னா அந்த டைமுக்குள்ள நான் பிரேக் பண்ணலன்னு வச்சுக்கோங்க, அப்ப நம்ம வந்து ஏகாதசி ஃபாலோ பண்ண பலன் இல்லாம போயிடும், நான் என்ன பண்றது அப்படின்னுட்டு. சரி நீங்க வந்து நிர்ஜலா தானே இருக்கீங்க, நீங்க வந்து தீர்த்தம் எடுத்துக்கோங்க, துளசி தீர்த்தம். தண்ணி வந்து குடிச்ச பலனும் அதாவது அதை வந்து சாப்பிட்டதா இல்லை, குடிச்சதுதான். ஸோ அதனால வந்து அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, கொஞ்சோண்டு நீங்க துளசி தீர்த்தம் வாயில விட்டுக்கோங்க அப்படின்னு. ஸோ அப்படி துளசி கரெக்டா இன்னும் ஒரு 2 செகண்ட் தான் இருக்கு, அதாவது அந்த டைமிங் முடியறதுக்கு இவர் வந்து அந்த துளசி தீர்த்தம் வாயில விட்டார், அவ்வளவுதான். ஏன்னா அவர் தான் அங்க ரெடியா காத்துட்டு இருக்காருல்ல. ஸோ உடனே என்ன பண்ணியாச்சு, அங்க துர்வாசர் வந்தார். அது எப்படி, நான் வராத முன்னாடி நீ வந்து துளசி தீர்த்தத்தை குடிக்கலாம். அதனால ஆமா கரெக்ட், வீட்டுக்கு வந்த விருந்தாளி இருக்கும்போது உங்களுக்கு கொடுக்காம நான் வந்து துளசி தீர்த்தம் 1 ஸ்பூன் குடிச்சது தவறுதான். அவர் ஏத்துண்டார். ஓகே, அதற்கு தண்டனை, நான் வந்து ஒரு பெரிய அசுரனை உன் மேல ஏவி விட்டாச்சு. அந்த அசுரன் அப்படியே அம்பரீஷரை சாப்பிட போறது. ஸோ அந்த நேரத்துல பகவானோட சுதர்ஷன சக்கரம் ஓடி வந்துருச்சு. ஓடி வந்து என்ன பண்ணிடுச்சு, அந்த அசுரனை துண்டு துண்டா வெட்டிடுச்சு. வெட்டிட்டு அதை ஏவி விட்டா துர்வாசரையும் துரத்த ஆரம்பிச்சிருச்சு. துர்வாசரை வெட்டல, வெறும் திறத்தது. ஏன்னா அந்த சுதர்ஷன சக்கரத்தினுடைய அந்த வெப்பம் தாங்க முடியல அவரால், ஏன்னா அவ்வளவு தேஜஸ் அது. ஸோ அதனால அவருடைய உடம்பெல்லாம் எரியறது. ஸோ உடனே அவர் என்ன பண்றாரு, நேரா சிவன் கிட்ட ஓடுறாரு. சிவனே என்னை வந்து காப்பாத்துங்க அப்படின்னுட்டு. நான் எப்படி காப்பாற்ற முடியும், நானா விட்டேன், அது என்ன சுதர்ஷன சக்கரம், அது என்னுடைய ஆயுதம் கிடையாதே, நான் எப்படி அதை எடுக்க முடியும், அதை வந்து எப்படி நான் ஸ்டாப் பண்ண முடியும் அப்படின்னு கேட்கிறாரு. சரி ஓகே அப்படின்ற அவர் வந்து நேரா பிரம்மா கிட்ட போறார். ஸோ பிரம்மா என்ன பண்றாரு, பிரம்மாவும் அதே தான் சொல்றாரு, அப்பா அது என்னுடைய ஆயுதம் கிடையாது, அதை நானும் விடலை, அதனால என்னால அதை வந்து என்ன பண்ண முடியாது, ஸ்டாப் பண்ண முடியாது. சரின்னு அங்கிருந்து நேரா வைகுண்டபதியான நாராயணர்கிட்ட ஓடுறாரு. ஸோ நாராயணர்கிட்ட கெஞ்சுறாரு, சுவாமி தயவு செஞ்சு அதை வந்து ஸ்டாப் பண்ணுங்கோ அப்படின்னுட்டு.
அதை எப்படி நான் எடுக்க முடியும்? நானா விட்டேன். என்ன சுவாமி இது உங்களுடைய ஆயுதங்க இல்லையா? அப்படின்னு. இல்ல நானா விட்டாதான் அதை நான் வந்து ஸ்டாப் பண்ண முடியும். ஆக்சுவலி என்னுடைய பக்தனுக்கு ஒரு ஆபத்து அப்படின்னா, அதுவே தன்னால வந்துருச்சு. அதனால என்னால அத வந்து ஸ்டாப் பண்ண முடியாது. நீ யார்கிட்ட அபராதப்பட்டியோ, நீ அவங்கிட்டயே போ. ஸோ உடனே திரும்ப அவர் பூலோகத்துக்கு ஓடி வந்தார். நேரா பூலோகத்துல வந்து திரும்ப அம்பரீஷருடைய கால்ல விழறாரு. நீங்க எவ்வளோ பெரிய பக்தர்ன்னு எனக்கு தெரிஞ்சுது. தயவு செஞ்சு என்ன வந்து காப்பாத்துங்க. உடனே அவர் வந்து, "சுவாமி நீங்க உங்க கால நாங்க விழணும். நீங்க என்ன என் கால வந்து விழறீங்க? எப்பா நீ அந்த சுதர்சன சக்கரத்த அனுப்புப்பா. எனக்கு உடம்பெல்லாம் எரியுது. என்னால தாங்க முடியல அந்த வெப்பம். தயவு செஞ்சா முதல்ல அவங்கள அனுப்புங்க. அதுக்கப்புறம் நீங்க என்கிட்ட பேசுங்க" அப்படிங்கிறாரு. உடனே அவர் வந்து அந்த சுதர்சன சக்கரத்துக்கு நமஸ்காரம் தெரிவிச்சு, அதுக்கப்புறம் அவர் வந்து கிளம்பி போயாச்சு. சுதர்சன சக்கரத்தாழ்வார் போயாச்சு. அதுக்கப்புறம் தான் துர்வாசருக்கு புரிஞ்சது. ஆக்சுவலா இங்க வந்து இவங்க ராஜா, இவங்க வந்து நார்மல் பிரஜைகள், ரிஷி அப்படின்னு எந்த ஒரு வித்தியாசம் கிடையாது. பக்தின்றது அவங்க அவங்களுடைய மனச பொறுத்தது. இதுல வந்து உயர்ந்தவர்கள், தாழ்ந்தவர்கள் எதுவும் கிடையாது. ஸோ அப்படி அனைத்திற்கும் என்ன காரணம் அப்படின்னா மனசு தான். நம்ம வந்து மனச எப்படி கட்டுப்படுத்துறோம்? எப்படி நாம பக்தியில இருக்கோம்? அப்படின்றது தான் இங்க வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இதுல வந்து நம்ம வந்து வீண் அகங்காரமோ, ஆணவமோ நம்ம வந்து கொள்ளக்கூடாது. ஸோ பணிவும் எல்லாரும் சகிச்சுக்கொள்ற அந்த தன்மையும் நமக்கு வந்து வேணும். ஓகேங்களா? ஸோ அதுதான் இங்க வந்து யார் சொல்லிட்டு இருக்கிறது? பரதம் வந்து சொல்லிட்டு இருக்காரு. மானுட பரதர், ஜடபரதர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஸோ முக்கியமாக நாம இந்த பௌதீக உலகத்துல என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, இது என்னுடைய உடல், இது என்னுடைய வீடு, என் குடும்பம், என் சமூகம், என் நாடு, என் மக்கள் அப்படின்னுட்டு நம்ம நான் எனதுன்ற அந்த வார்த்தை சொல்ல சொல்ல நமக்கு அகங்காரம் அதிகமாயிடுது. இது என்னுடைய நண்பர்கள், என்னுடைய சொத்து, என்னுடையது, நான் எனதுன்ற இந்த வார்த்தைய தயவு செஞ்சு ஸ்டாப் பண்ணிடுங்க. ஸோ இதனால என்ன ஆகுது அப்படின்னா, நாம திரும்ப திரும்ப இந்த கர்ம பந்தத்துல மாட்டிக்கிறோம். ஸோ என்னுடைய மதம் தான் உயர்ந்தது. என்னுடைய பக்தி உயர்ந்தது. ஸோ அந்த நான் எனதுன்ற அந்த வார்த்தை, அந்த நெனப்பைய தயவு செஞ்சு விட்டுடுங்க. அதுதான் இங்க முக்கியம். அததான் இங்க வந்து அவர் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காரு. அத முதல்ல விட்டுடுங்க. ஏன்னா இதற்கு அனைத்திற்கும் காரணம் என்ன? நம்முடைய மனசு தான். ஸோ அத நீங்க ஃபர்ஸ்ட்டு ஸ்டாப் பண்ணிடுங்க அப்படின்ட்டு அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இப்ப மனசுக்கு அதிகப்படியான இந்த ஆசைகள், இந்த விஷயங்கள் எப்படி வர்றது அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு திரவியம், ஸ்வபாவம், ம். ஸோ அடுத்தது ஆஸ்யம், கர்மம், காலம். ஸோ இந்த 5 தான் முக்கியமான இம்பார்ட்டன்ட். என்ன அப்படின்னா, பௌதீகமான பொருட்கள். ஸோ அத அந்த பௌதிகமான பொருட்கள் இருக்கவே நம்ம உடம்பு உருவாயிருக்கு. ஸோ அதால. அடுத்து இயற்கையால. அப்புறம் மூல காரணம். ம். ஸோ நம்மளுடைய கர்மம். அப்புறம் நம்முடைய பண்பாடு, அதேபோல நம்மளுடைய இந்த காலம், டைமிங். ஸோ இது அனைத்தும் சேர்ந்து என்ன பண்ணுது, நம்மளுடைய இந்திரியங்களோட சேர்ந்து, ஆம். ஸோ அதோட சேர்ந்து என்ன ஆகுது, அப்படியே மல்டிப்ளை ஆகுது. அதாவது அ நம்ம இந்த பிக்சர் எல்லாம் காட்டுவாங்க இல்லையா? என்ன 1 அப்படியே 10ஆ மல்டிப்ளை ஆகும். அந்த 10 100ஆ மல்டிப்ளை ஆகும். இல்லையா? ஸோ அதுபோல என்ன ஆகுதாம். ஸோ நம்மளுடைய கர்மம், காலம் அதற்கு அதாவது அந்த இடம், பொருள், ஏவல் இதற்கு தகுந்தா போல இயற்கைக்கு தகுந்தா போல அது என்ன ஆகுதாம், அப்படியே மல்டிப்ளை ஆயிண்டே இருக்கு. ஸோ இங்க ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டாப் பண்ண வேண்டியது எது அப்படின்னா, நம்மளுடைய மனசு. ஸோ அத நம்ம ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னா, கொஞ்சம் இந்த மல்டிப்ளை ஆக கொஞ்சம் ஸ்டாப் ஆகும். அதுக்கப்புறம் எது நமக்கு இம்பார்ட்டன்ட்? ஸோ பகவான் தான் முதல். ஸோ அந்த பகவானை பற்றி நினைக்க நமக்கு தோணும். ஸோ அதனால நம்மளுடைய மனசை நாம கட்டுப்படுத்தணும் அப்படின்ட்டு அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இப்படி நம்மளுடைய மனச கட்டுப்படுத்தலன்னு வச்சுக்கோங்க, நம்ம இந்த மாயையில விழுந்துடுவோம். மாயையில விழுந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, திரும்ப எழுந்துக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா, நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஆக்சுவலா விழிப்பு நிலை, கனவு நிலை, ஆழ்ந்த உறக்க நிலை. ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து சொல்லப்படுது. ஸோ இது அனைத்தையும் விட்டுட்டு, ரொம்ப சிறந்தது எது அப்படின்னா, நமக்கு துரித நிலை. எப்பவுமே நம்ம வந்து பக்தியில இருக்கணும். இல்லன்னு வச்சுக்கோங்க, இந்த பௌதீக விஷயங்கள்ல நம்ம விழுந்துடுவோம் அப்படின்னு சொல்லப்படுறது. ஸோ அடுத்தது, அப்படி நம்ம விழாம இருக்கணும் அப்படின்னா, பகவானை பத்தி நினைக்கணும்.
அப்படியா? அப்ப பகவானுக்கு எத்தனை குணங்கள் இருக்கு? அவர் எப்படிப்பட்டவர்? அப்படின்னுட்டு அவர் கேட்கிறார். ஸோ அதற்கு இப்ப அவர் சொல்றார். முக்கியமா இங்க 11 குணங்கள் சொல்றார். பகவானை பற்றி, அதாவது சாக்ஷாத் அந்த பரம புருஷரை பற்றி 11 குணங்கள் சொல்லப்பட்டது. ஸோ பகவானை பற்றி 11 குணங்கள். அது என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆத்மா. சர்வ வியாபியாக எங்கும் நிறைந்திருப்பவர். புருஷக, அவரை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது. அவரே அனைவரையும் கட்டுப்படுத்தக்கூடியவர். அவ்வளவு அளவற்ற சக்தி கொண்டவர்னு அர்த்தம். அடுத்தது புராணக, ரொம்ப ஆதியானவர். அவரே முழு முதல். அதுக்கப்புறம் தான் மத்தவா. ஓகேங்களா? அடுத்தது சாக்ஷாத், அனைத்திற்கும் அதிகாரம் பெற்றவர் அந்த பகவான். ஓகேங்களா? ஸோ நம்ம கேட்காதன் மூலியமாகவோ இல்லை நேரடியாகவோ பகவானை பற்றி தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, ஸ்வயமாக இருக்கக்கூடியவர். ஆனா நாமெல்லாம் ஏன்னா பகவான் சுதந்திரன். ஆனா நாமெல்லாம் டிபெண்ட் ஆகி தான் இருக்கும் பகவானை நம்பி. ஸோ ஆனா பகவான் சுயமாக இருக்கக்கூடியவர். அடுத்தது ஸ்வய ஜோதி. ஆக்சுவலா அவர் பிரம்ம ஜோதி, அந்த பிரகாசம், சுய பிரகாசம் கொண்டவர். அவர் அஜக, பிறப்பற்றவர். ஆனா நமக்கெல்லாம் பிறப்பு இருக்கு, ஆனா பகவானுக்கு பிறப்பு கிடையாது, அஜக. அடுத்தது பரேஷம், அவரே முழுமுதற் கடவுள். அடுத்தது நாராயணக, அனைத்து உயிர்களினுடைய உறைவிடம் யாரு அப்படின்னா நாராயணன். ஓகேங்களா? அடுத்தது பகவான். ஸோ பகவான், பகவான் அப்படின்னால என்ன அப்படின்னா 6 ஐஸ்வர்யங்களை கொண்டவர். ஸோ பக அப்படின்னா 6, வான் அந்த 6 ஐஸ்வர்யங்களை கொண்டவர். ஸோ அது எப்படிங்க அப்படின்னா, இது நமக்கு விஷ்ணு புராணத்துல சொல்லப்படுறது. ஐஸ்வர்யஸ்ய சமக்ரஸ்ய வீரியஸ்ய யசஸ்வரிய ஞான வைராக்கிய தைவ ஷண்ணாம் பக இதிங்கணாம். அதாவது பலம், புகழ், செல்வம், அறிவு, அழகு, வைராக்கியம் அப்படின்ற 6 ஐஸ்வர்யங்கள் பூரணமாக கொண்டவர் யாரு அப்படின்னா பகவான். அது அவர்கிட்ட மட்டும்தான் பூரணமா இருக்கும். அதே மனிதர்கள்கிட்ட ஏங்க இல்லை அப்படின்னா, ஒன்னு இருந்தா ஒண்ணு இருக்காது. அழகு இருந்தா அறிவு இருக்காது, அறிவு இருந்தா பணம் இருக்காது. ஸோ ஒன்னு இருந்தா ஒண்ணு இருக்காது. இல்லைன்னா எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கும். எல்லாமே பூரணமாக இருக்கு. ஆனா பகவானுக்கு அனைத்தும் பூரணமாக இருக்கக்கூடியது. ஓகேங்களா? அடுத்தது வாசுதேவ, அதாவது நம் கண்ணுக்கு தெரியக்கூடிய தெரியாத அனைத்திற்குள்ளும் அனைத்தின் அடைக்கலமும் அவர்தான். எல்லாம் அவருக்குள்ள போய் அடங்கக்கூடியது. அடுத்தது ஸ்வமாயா, சுயசக்தி கொண்டவர். ஆத்மனி, அனைத்து ஜீவராசிகள், அதாவது உயிருள்ள, உயிரற்ற, அசைகின்ற, அசையாத அப்படின்னு அனைத்திற்கும் மூலாதாரம் அவர்தான். அடுத்தது ஸோ இப்படி அனைத்தையும் நெறிப்படுத்தக்கூடியவர் யாரு அப்படின்னா பகவான் தான். ஸோ இப்போ உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் பகவானுடைய இந்த 11 குணங்கள் எவ்வளவு சிரேஷ்டமானது பாருங்க. இப்ப நம்ம பகவானை பார்க்க முடியுமா அப்படின்னா ஒன்லி கேட்க தான் முடியும். ஏன்னா நம்ம இப்ப கலியுகத்துல இருக்கோம். ஏன்னா அந்த காலத்துல நீங்க பாத்தீங்க சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரயுகம். ஸோ நம்ம பகவானை பத்தி பிரார்த்தனை பண்ணாலே பகவான் நம்ம கண்ணு எதிரில் தெரிவார். ஆனா இப்ப நம்ம கலியுகத்தில் இருக்கிறதுனால பகவானே நின்னாலும் அத பகவானை பார்க்கக்கூடிய புலன்கள் நமக்கு கிடையாது. பௌதிகமான புலன்களாக இருக்கு. அவ்வளவுதான் பிரச்சனை. ஸோ அந்த பகவான் தான் அனைத்தின் மூலாதாரம். ஸோ அந்த மூலாதாரமான அந்த பகவானை தவிர மற்ற அனைத்து விஷயங்களும் நம்மளை இந்த பௌதிக பந்தத்தோட கட்டுப்படுத்தக்கூடியது. ஸோ நீங்க பாத்தீங்க அப்படின்னா பகவானுடைய அவதாரம் வாசுதேவ, சங்கர்ஷணவ, பிரத்யும்ன, அனிருத்த, பகவானோட சதுர்வியூகங்கள். ஸோ அவர்கள் மூலியமாக தான் நமக்கு என்ன ஆகுது, நாராயணர். அதுல இருந்து திரும்ப இன்னொரு வாசுதேவ, சங்கர்ஷண, பிரத்யும்ன, அனிருத்த. அந்த சங்கர்ஷணர்கிட்ட இருந்தா அடுத்த காரணோதக சாய் விஷ்ணு, கர்ப்போதக சாய் விஷ்ணு, ஷீரோதக சாய் விஷ்ணு அப்படின்னுட்டு அனைவர்களும் வெளியே வராங்க. ஸோ இப்படி அனைத்திற்கும் மூல காரணம் யாரு அப்படின்னுட்டு இங்க அவர் ரகுகுண ராஜாக்கு சொல்லிட்டு இருக்காரு. ராஜாவே, நாம கட்டுப்பட்ட ஆத்மாக்கள் தான். இந்த உடலை வச்சுட்டு இருக்கோம். ஸோ இந்த உடல்லே நானும் நினைச்சுன்றோம். ஆக்சுவலா இதை எல்லாமே என்ன, பௌதிகமான பற்றுதல், பௌதிகமான மாசு. ஆக்சுவலா நமக்கு 6 பகைவர்கள் இருக்காங்க ராஜா. யார் அது அப்படின்னா 6 பகைவர்கள். அதனாலதான் நம்ம மாட்டின்னு இருக்கோம். யார் அந்த 6 பகைவர்கள் அப்படின்னா காமம், குரோதம், லோபம், மோகம், மதம்,
மாச்சரியம். காமம்னா தெரியும், குரோதம், கோபம். அடுத்தது லோபம்னா பேராசை, மோகம், மாயை வசப்படுறது. மாயை வசப்படுறது இந்த உடம்பே நான் அப்படின்னு நினைச்சுக்கிறது, பார்க்கறதெல்லாம் ஆசைப்படுறது. மதம், அது நமக்கு நம்ம ஆசைப்பட்டது கிடைக்கல அப்படின்னா என்ன வரும் நமக்கு? ரொம்ப மதம் மதம் பிடிச்ச யானைன்னு சொல்லுவாங்கல்ல, அது போல கர்வம் அதிகமாயிடும். அடுத்தது மாச்சரியம், மத்தவாளை பார்த்து பொறாமப்படுறது. ஸோ இந்த 6 கல்மஷங்கள் நம்மகிட்ட இருக்கு, அதை நாம விடணும் அப்படின்ட்டு அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இப்படியெல்லாம் இதெல்லாம் விட்டாதான் நம்மளால ஆன்மீக ஞானத்தை, அந்த ஞான ஒளியை நம்ம வந்து அடைய முடியும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, இந்த உலகத்திலே நாம வந்து மாட்டிக்க வேண்டியதுதான். ஏன்னா மொத்தம் 84 லட்சம் ஜீவராசிகள் இருக்கு இல்லையா, இதோடய நாம வந்து மாட்டின்னு இப்படியே சுத்தின்டே இருக்க வேண்டியதுதான். ஸோ இப்போ உங்களுக்கே புரிஞ்சிருக்கும், இந்த ஒரு ராஜா இது அனைத்திற்கும் காரணம் என்ன அப்படின்னா நம்மளுடைய மனசு தான். ஸோ இப்போ உங்களுக்கு அந்த உண்மையை வந்து நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இந்த மனசால தான் நமக்கு கஷ்டம் வருது, சோகம் வருது, மோகம் வருது, பற்று வருது, துக்கம் வருது, பகை வருது. ஏன்னா இது எல்லாத்துக்குமே காரணம் மனசு தான். ஸோ தயவு செஞ்சு நீங்க இதுக்கு அடிமைப்பட்டு போகாதீங்க. அப்படி அடிமைப்பட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, திரும்ப திரும்ப ஜென்ம மிருத்யு ஜரா வியாதி, ம், பிறப்பு இறப்பு, அப்புறம் நோய் நொடி, வயசாக, ஸோ இதுலயே நீங்க வந்து மாட்டிக்குவீங்க. தயவு செஞ்சு அதுக்கு வந்து அடிமைப்பட்டு போகாதீங்க அப்படின்ட்டு அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அப்ப நம்ம இதுல இருந்து அடிமைப்படாம நம்ம பக்தியில முன்னேறணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? ஸோ அதுக்கும் சொல்றாரு. ஸோ அதுக்கு ஒரே வழிதான் ராஜா. என்ன தெரியுங்களா? குருவுடைய கருணை வேணும். ஏன்னா குரு எப்படி இருக்கணும் அப்படின்னா நம்மளையும் கிருஷ்ணரையும் சேர்த்து வைக்கக்கூடிய பாலமா இருக்கணும், பிரிட்ஜா இருக்கணும். ஸோ அப்படி பிரிட்ஜா இல்ல, அவர் பாட்டியும் அவரை பத்தியே பெருமை பேசிட்டு இருக்கிறதோ, இல்ல மத்தவா, அதாவது பலனை எதிர்பார்த்து நீங்க இதை பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த பலன் கிடைக்குங்க அப்படின்னு பலனை எதிர்பார்த்து சொல்லக்கூடிய அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. ஆக்சுவலா அவரை பிடிச்சுங்க நேரா நம்ம கிருஷ்ணர்கிட்ட தான். ஸோ அப்படியாப்பட்டவரா நம்ம வந்து பார்க்கணும். பிரம்மாண்ட பிரிமிதே கோணம் வாக்கியவான் ஜீவ, யாருக்கு பாக்கியம் இருக்கோ அந்த ஜீவாத்மாவிற்கு குரு கிருஷ்ண பிரசாதே. ஸோ அந்த குருவுடைய கருணை, கிருஷ்ணருடைய கருணை இருந்தால் பாய பக்தி லத பீஜ. ஸோ உண்மையான அந்த பக்தி லத பீஜை மூலியமாக நமக்கு, அதாவது அந்த பக்தி கிடைக்கணும் அப்படின்னா குருவுடைய கருணை அப்புறம் கிருஷ்ணருடைய கருணை நமக்கு கிடைக்கும். ஸோ அவங்க 2 பேருடைய கருணை இருந்தாதான் நம்மளால மோட்சத்துக்கே போக முடியும். அவங்க 2 பேருடைய கருணை கிடைக்கல அப்படின்னா திரும்ப திரும்ப இந்த பௌதிக உலகத்துல சுத்தின்டே இருக்க வேண்டியதுதான். ஸோ பகவான் கருணை காட்டார், ஆனாலும் சில பேர் அதை ஏத்துக்கிறாங்களா அப்படின்னா கிடையாது. ஸோ ஒரு முறை என்ன ஆச்சு அப்படின்னா, நமக்கு இந்த பௌதிகமான ஆசை, இந்த பற்றுதல் நம்மளை திரும்ப திரும்ப இந்த பௌதிக பந்தத்தில் எப்படி ஈடுபடுத்துது அப்படின்னா, ஸோ ஒருவன் இருக்கான், ஒரு வியாபாரி. அவன் என்ன பண்றான் அப்படின்னா, ஸோ வர வழியில ஒரு நாள் ஏதோ துளசி கிடைச்சது, பூ கிடைச்சது, அதை என்ன பண்றான், வர வழியில இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு கொடுத்துட்டு வந்தாச்சு. ஸோ கொஞ்ச நாள் அவனுக்கு வந்து மரணம் ஏற்படுது. உடனே பகவான் பார்க்குறார், எப்படியோ அந்த குழந்தை என்ன பண்ணிட்டான், ஏகாதசி அதுவுமா நமக்கு பூவும் துளசி எடுத்து வந்து கொடுத்தான். அதனால நாரதர் அனுப்புறார், அப்பா நீ போய் அவனை கூட்டிட்டு வந்துரு, வைகுண்டத்துக்கு அழைச்சிட்டு வந்துரு அப்படிங்கிறார். ஸோ நாரதர் வந்து கூப்பிடுறார். நாரதரை பார்த்தேன்னா அந்த காலத்துல நாரதரெல்லாம் கண்ணால பார்க்க முடியும், இப்ப கலியுகம் நம்மளால பார்க்க முடியாது. ஸோ நாரதரை வந்து சொல்றார், அப்பா நீ வா, இது போல பெருமாள் கூப்பிட்டாரு, வா கிளம்பலாம் அப்படின்ட்டு. ஐயோ இல்லை நாரதா, நான் இப்பதான் புதுசா வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணியிருக்கேன், திருமணம் பண்ணி இப்பதான் சின்ன சின்ன குழந்தைங்க பிறந்திருக்கு. ஸோ அந்த குழந்தைங்களாம் நான் களை தேர்த்தணும், இப்பதான் புது வீடு கட்டியிருக்கேன், என் வியாபாரம் வேற ஒரு 2-3 இடத்துல வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன், இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் இன்னொரு முறை வரேன், இப்ப நீங்க கிளம்புங்க அப்படின்ற. சரின்ட்டு நாரதர் போய் சொல்றார் பெருமாள் கிட்ட. பெருமாள் சொல்றாரு, எப்பா நீ போய் கூட்டிட்டு வா, நான் சொல்றதை நீ கேளு அப்படிங்கிறார். சரி ஓகே சுவாமின்ட்டு திரும்ப நாரதர் வராரு. வந்து அவருடைய பேரை அழைக்கிறார். பார்த்தா வீட்டில் ஆள் இல்லை. வெளியே அந்த வாசல்லையே ஒரு நாய் உட்காந்துட்டு குலைக்குது. நாரதா எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க அப்படின்னுட்டு அவர் பார்க்குற, என்னப்பா
முதல்ல மனுஷனா இருந்த அதுக்காட்டி நாய் ஆயிட்டியா அப்படி நான் போய் பெருமாளை போய் பார்த்துட்டு வர்றதுக்குள்ள நாய் ஆயிட்டியா சரி வா போகலாம். அப்பவும் அவர் வரமாட்டேங்கிறாரு. நாரதா கொஞ்சம் பாரு, இங்க வீட்டை திறந்து போட்டு என் பொண்டாட்டி பக்கத்து வீட்டுல போய் கதை பேசிட்டு இருக்கான், என் பசங்க பாருங்க எதிர கிரவுண்ட்ல விளையாடிட்டு இருக்காங்க, நான் இல்லைன்னு வச்சுக்கோங்க திருடன் வந்து எல்லாத்தையும் திருடிட்டு போயிடுவான், அதனால நான் வரமாட்டேன். ஏன்னா நான் இருக்கவே தான் இந்த வீட்டுக்கே பாதுகாப்பு. ஏன்னா முதல்ல மனைவி குழந்தைகள் வீடுன்னு இருந்தது, அப்படி பற்றுதலோட இருக்க அந்த வீட்டு நாயா பிறப்பாங்க. பிறந்தாச்சா? இப்பவும் நாரதர் கூப்பிட்டா போகல, நாரதர் கிளம்பியாச்சு. ஸோ பெருமாள் கிட்ட போய் இப்போ சொல்றார். பெருமாள் சொல்றாரு, எப்ப நீங்க எப்படியாவது அவனை அழைச்சிட்டு வா. இப்ப நான் சொல்றதை நீ கேட்கணுமா இல்ல அவன் சொல்றதை நீ கேட்கணுமா? இல்ல சுவாமி நீங்க சொல்றதை தான் கேட்கணும். போ அப்பனா அழைச்சிட்டு வா. சரின்னு திரும்ப போறாரு. போய் திரும்ப அந்த நாயை வீடை சுத்தி சுத்தி தேடுறாரு. அந்த பக்தனுடைய பேரை கூப்பிட்டு கூப்பிடுறாரு. ஒரு பக்தர் இல்ல, ஒரு நார்மல் சாமானிய மனிதர். ஸோ தேடுறாரு. பார்த்தா அத வீட்டை ஒட்டின மாதிரி அந்த பாம்பு புத்துல அந்த பாம்பு வருது. சார் நாரதா என்னை கூப்பிட்டீங்களா? என்னப்பா முதல்ல மனுஷனா இருந்த, அப்படி போயிட்டு வரதுக்குள்ள நாயானா, இப்ப என்னப்பா இன்னும் அதை விட கீழ் ஜென்மமான பாம்பாயிட்டியே அப்படின்னு. நாரதா நான் வந்து இந்த இடத்துல தான் புதைச்சி வச்சிருக்கேன் என்னுடைய அனைத்து சொத்துக்கள், தங்க காசுகள், வைர வைடூரியங்களும் புதைச்சி வச்சிருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல நான் இருக்கவே தான் யார் வந்து தோண்டல. இல்லைன்னு வச்சுக்கோங்க, என்ன புதையெல்லாம் அங்கே வரதான் அங்கதான் புதைச்சி வச்சிருக்கேன். ஸோ இல்லைன்னா என் மனைவி குழந்தைகளுக்கு கிடைக்க வேண்டிய சொத்தை வேற யாராவது அபகரிச்சுட்டு போயிடுவாங்க, இவனை விட்டா இன்னும் கீழ் ஜென்மமா போயிடுவான் அப்படின்னுட்டு நாரதர் ஒரு சாமானிய மனித ரூபத்தை எடுத்துட்டு ஐயோ பாம்பு என்ன கிடைச்சிருச்சு, பாம்பு பாம்புன்னு கத்துறாரு. கடைசியில் அவங்க பசங்க அதுக்காட்டி கொஞ்சம் வளர்ந்துட்டு இருக்காங்க, அந்த பசங்களே வந்து கொம்பு எடுத்துட்டு வந்து அந்த பாம்பு அடிச்சாச்சு. நாரதர் என்ன பண்ணாரு, அந்த ஆத்மா எழுத்துன்னு வைகுண்டம் கிளம்பியார். ஸோ இப்படி நமக்கு பௌதிகமான பற்றுதல் ஆசைகள் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, திரும்ப திரும்ப இந்த உலகத்துல எப்படி இன்னும் கீழ்த்தரமான ஜென்மங்களாக பிறந்துட்டே இருப்போம். ஸோ அதனால தயவு செஞ்சு என்ன பண்ணக்கூடாது, நம்ம இந்த பௌதிக பற்றுதலோ பௌதிக ஆசையும் இருக்கக்கூடாது. ஸோ அப்ப பகவான் மேல முழு நம்பிக்கை வைக்கணும். ஸோ நம்பிக்கைனா எப்படி இருக்கணும் அப்படின்னா, திடமான நம்பிக்கையா இருக்கணும். அதை விட்டுட்டு நானும் செஞ்சேன், நானும் பேருக்கு செஞ்சேன் அப்படின்னு எல்லாம் இருக்கக்கூடாது. ஆக்சுவலா ஒரு முறை என்ன ஆச்சு அப்படின்னா, நாரதர் அந்த பக்கமா போறார். அப்போ ஒரு பெரிய ஆலமரம் இருக்கு, அதுக்கே ஒரு செருப்பு தைக்கிறவர் தான் உட்காந்துட்டு இருக்காரு. இப்போ செருப்பு தைக்கிறவர் பார்த்தோன்னு ஓ நாரதா, நாரதருடைய காலெல்லாம் விழறாரு. ஸோ நாரத கிட்ட கேட்குறாரு, சுவாமி நீங்க எங்க போயிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. ஒன்றும் இல்லப்பா நான் பெருமாளை பார்க்கறது வைகுண்டம் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு. அப்படியா? எனக்கு எப்போ வைகுண்ட பிராப்தி கிடைக்கும்னு கேளுங்க சுவாமி, நான் வந்து எதுவும் படிக்காதவன், எனக்கு வேற எதுவும் தெரியாது சுவாமி, வெறும் இந்த மரத்துக்கு கீழே உட்காந்துக்கிட்டு செருப்பு தைக்கிறவன் நானு அப்படிங்கிறாரு. சரிப்பா அப்படின்னுட்டு நாரதர் கிளம்பி போயாச்சு. ஸோ கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் அந்த காலத்துல திண்ணை இருக்கும், வீட்டுக்கு முன்னாடி திண்ணை இருக்கும். அந்த திண்ணையில வந்து ஒரு பெரிய வேதம் படிச்ச பண்டிதர் உட்காந்துட்டு இருக்காரு. ஏன்னா வேதத்தை படிச்சுட்டு இருக்காரு உட்காந்துட்டு. அப்ப நாரதரை பார்த்தோன்னு அவரும் ஓடி வந்து காலில் விழுந்து வணங்குறாரு, சுவாமி நீங்க எங்க போயிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. நான் இது போல பெருமாளை பார்க்கறதுக்கு வைகுண்டம் போயிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. சுவாமி எனக்கு எப்போ மோட்சம் கிடைக்கும்னு பகவானை கேட்டுட்டு வாங்கோ அப்படின்னு. சரி ஓகேப்பா அப்படின்ட்டு கிளம்பி போயாச்சு. நேரா நாரதர் போனார், வைகுண்டம் போனார், பெருமாளெல்லாம் பார்த்தாரு, எல்லாம் பேசி எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சொல்றாரு, சுவாமி நான் வந்து வரும்போது இது போல செருப்பு தைக்கிறவங்க இருந்தாங்க, அவங்க எனக்கு எப்ப வந்து மோட்சம் கிடைக்கும்னு கேட்டாரு. அடுத்து அங்க ஒரு பெரிய பண்டிதர், பிராமண பண்டிதர் இருந்தாரு, அனைத்து வேதங்களும் கரைச்சு குடிச்சவர். ஸோ அவரும் கேட்டாரு, அவங்க 2 பேருக்கு நான் என்ன பதில் சொல்றது அப்படின்னு கேட்கிறாரு. ஸோ உடனே பகவான் சொன்னார், ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, நீ போன உடனே உன்னை பார்த்த உடனே அவங்க என்ன கேட்பாங்க அப்படின்னா, நீங்க போகும்போது பகவான் என்ன பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னு கேட்பாங்க. நீ என்ன சொல்லணும் தெரியுமா? சொல்லுங்க சுவாமி. அதாவது இந்த ஊசி, நம்ம துணி தைக்கிற ஊசி இருக்கு இல்லையா, அந்த ஊசியோடைய சந்து அந்த ஹோலுக்குள்ள நம்ம நூலை நுழைப்போம். அந்த அவ்வளோண்டு சின்ன ஹோலுக்குள்ள ஒரு பெரிய யானையை நுழைச்சுட்டு இருந்தாருன்னு சொல்லு அப்படின்றாரு. பகவான் கிட்ட எதிர்த்து ஒண்ணும் கேட்க முடியாது. சரி சுவாமி. அதே போல ஆக்சுவலா அந்த பண்டிதருக்கு இன்னும் ஒரு 10 பிறவி இருக்குப்பா, அதுக்கப்புறம் தான் அவருக்கு வந்து மோட்சமே கிடைக்கும். அவருக்கு தூக்கி வாரி போட்டுச்சு, என்ன சுவாமி அவரு அப்படி ஒரு பண்டிதர், அனைத்து வேதத்தையும் படிச்சு கரைச்சு குடிச்சவர், நீங்க என்ன இப்படி சொல்லிட்டீங்க
நான் சொல்றத போய் சொல்லு போப்பா அப்படிங்கிற. சரின்னுட்டு நாரதர் திரும்ப வாபஸ் வராரு. ஃபர்ஸ்ட் அந்த பண்டிதரை தான் பார்க்குறாரு. பண்டிதர் கேட்குறாரு, சுவாமி பகவானை பார்த்தீங்களா? பார்த்தேன். நீங்க போம்போது பகவான் என்ன பண்ணிட்டு இருந்தார்? ஒண்ணும் இல்ல, துணி தைக்கிற ஊசி இருக்கு இல்லையா? அந்த ஊசியோட அந்த ஹோல்ஸ் அந்த சந்துக்குள்ள அந்த காதுன்னுவா இல்லையா? ஸோ அந்த காதுக்குள்ள ஒரு பெரிய யானைய நுழைச்சுட்டு இருந்தார் அப்படின்னுட்டு. அவ்வளோதான். அவர் வந்து விழுந்து விழுந்து சிரிக்கிறாரு. சிரிச்சுட்டு, ஓகே அப்புறம் நல்லா ஜோக் சொல்றீங்க நீங்க அப்படின்னுட்டு. ஆமா, எனக்கு எப்போ மோட்சம் கிடைக்கும்? உங்களுக்காப்பா, இன்னும் 10 பிறவி நீ எடுத்தா தான் உனக்கு மோட்சம் கிடைக்கும்னு சொல்லியாச்சு. என்ன சுவாமி, நான் வந்து வேதத்த கரைச்சு குடிச்சிருக்கேன். எனக்கு போய் மோட்சம் இன்னும் 10 ஜென்மம். போங்க நாரதரே! நீங்க வந்து நல்லா காமெடி நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க. நல்லா நகைச்சுவையா பேசுறீங்க. அப்டின்னுட்டு அவர் சொல்லிட்டு உள்ள போயிட்டாரு. இது பகவான் சொன்னத நாம சொன்னோம். இவர் என்ன இப்படி சொல்றாரே! அப்டின்ட்டு நாரதர் திரும்ப முன்னாடி போயிட்டே இருக்காரு. அங்க அந்த பெரிய ஆலமரத்துக்கு கீழ அந்த செருப்பு தைக்கிறவர் இருக்காரு. ஸோ அந்த செருப்பு தைக்கிறவர் ஓடி வந்து கால்ல விழுந்து கேட்கிறாரு, "சுவாமி பகவான பார்த்தீங்களா? நல்லா இருக்காரா பகவான்? நீங்க போம்போது பகவான் என்ன பண்ணிட்டு இருந்தார்?" ஐயோ! ஏற்கனவே அங்க சொல்லும்போது அவர் பயங்கரமா சிரிச்சாரு. இவர் என்ன சொல்லப் போறாரோன்னு நெனச்சுண்டு, "ஒண்ணும் இல்லப்பா, அந்த துணி தைக்கிற ஊசி இருக்கு இல்லையா? அந்த சின்ன சந்து அந்த காதுக்குள்ள ஒரு பெரிய யானைய பகவான் வந்து நுழைச்சுட்டு இருந்தார்" அப்படின்னுட்டு. உடனே அந்த செருப்பு தைக்கிறவர் சொல்றார், "வாவ்! அற்புதம், அற்புதம். இவ்வளவு ஒரு அற்புதமான அ நிகழ்ச்சி. அத போய் நீங்க பார்த்துருக்கீங்களே!" அப்படின்ட்டு. நாரதருக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. "அது எப்படிப்பா நீங்க சொல்றீங்க? அவ்ளோண்டு ஊசி தைக்கிற அந்த சின்ன அ சந்துக்குள்ள எப்படிப்பா யானைய நுழைக்க முடியும்? என்ன சுவாமி நீங்க இப்படி சொல்றீங்க? நீங்க ஒரு பரம பக்தரா இருந்து இப்படி ஒரு வார்த்தை வரலாமா? சுவாமி நான் உட்கார்ந்துட்டு இருக்கனே இந்த ஆலமரம். அவ்ளோ சின்ன விதை அது. அந்த சின்ன விதையிலேருந்து இவ்ளோ பெரிய ஆலமரத்தையே என் பெருமாளால படைக்க முடியும்ன்னும்போது, அந்த சின்ன அந்த சந்துக்குள்ளயா யானைய நுழைக்க முடியாது. ஸோ என் பெருமாள் நினைச்சிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, அந்த நாராயணனால எல்லாமே பண்ண முடியும். அவர் இல்லாம ஒரு அணுவும் அசையாது. எல்லாத்தையும் செய்யக்கூடியவர் அவர். அவரே பரமாத்மா. அப்படி இருக்கும்போது, அவரால முடியாத விஷயம் என்ன இருக்கு? அப்படின்னு. ஸோ, இப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. படிச்ச பண்டிதர் எப்படி பேசினார்? அவருக்கு என்ன நம்பிக்கை இருந்தது? இவர்கிட்ட எவ்வளோ ஒரு நம்பிக்கை இருக்கு பாருங்க. ஸோ, இங்க பகவான் மேல நம்ம முழு நம்பிக்கையோட பக்தி செய்றது தான் முக்கியம். இதுல உயர்ந்தவர்கள், தாழ்ந்தவர்கள்ன்ற எந்த ஒரு வித்தியாசமும் இல்ல. இவங்க படிச்சவங்களா? படிக்காதவங்களா? அதுவும் கிடையாது. ஸோ, நம்ம பகவான் மேல அந்த நம்பிக்கை வைக்கிறது தான் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹரே கிருஷ்ணா. இதோட நமக்கு வந்து 11வது அத்தியாயம் முடிஞ்சிருச்சு. அடுத்த கிளாஸ்ல நம்ம வந்து 12வது அத்தியாயத்த பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்கலாம்.